வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ன் ரவையில் ஒரு கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற கிச்சடி மாதிரி தான், ஆனால் ஒயிட் ரவைக்கு பதிலாக நம்ம கார்ன் ரவை சேர்த்துக்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கார்ன் பார்த்திங்கன்னா gluten ஃப்ரீ, நிறைய ஃபைபர் இருக்குது. அது கூட நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது இது நம்மளுக்கு ஹெல்த்தியாக ஆகிடும். இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் ரவை ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. அது கூடவே நல்லா வெங்காயம், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த கார்ன் ரவை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கார்ன் அப்படியே குட்டி குட்டி ரவை மாதிரி உடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் ரவையோட வேகிறதுக்கு கொஞ்சம் தான் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். வாங்க இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம இதே மாதிரி வதக்கிட்டே இருக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வாசனை வர வரைக்கும் எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா மேஜிக் இன்க்ரீடியண்ட்டான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். மொத்த உப்புமாக்கும் நம்ம ரவை சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பேஸ்ட் இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கிற காய்கறிகளை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுனால நான் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கேரட், ஒரு 8-10 பீன்ஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் நல்லா டைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது காய்கறிகள்லாம் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் இதை வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பாதி குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் டக்குன்னு வெந்துடும், அதனால தான் நான் லேட்டாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணிலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி இதே மாதிரி எண்ணெயில் சேர்க்கும் போது பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணி இப்போ வரைக்கும் சேர்க்கலை. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா 2 கப் கார்ன் ரவையை இந்த காய் கூடவே நான் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்க போகிறேன். கார்ன் ரவை இந்த எண்ணெயில் வறுபடும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். லைட்டாக பொற ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டே இருக்கும் போது மேலே ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் கார்னை கிளறிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் வெந்நீர் ரெடியாக வச்சுக்கோங்க. கார்ன் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கணும். 1 கப்பு கார்னுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். இன்றைக்கி நம்ம 2 கப் கார்ன் ரவை எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு 6 கப் தண்ணி தேவை. தண்ணி சேர்க்கும் போது அப்பப்போ கிளறிட்டே இருங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி சேருங்க. இப்போ இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தளத்தலன்னு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா தளத்தலன்னு கொதிக்கும் போது நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ நம்ம உப்புமா தளத்தலன்னு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி நீங்கள் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. வெந்ததுன்னா உங்களுக்கு நல்லா அமுங்கும். கிச்சடியை பொறுத்த வரைக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும். வாயில் போட்டிங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போகணும், அதுதான் கரெக்டான பதம். காய்கறிகள் சேர்க்குறதுக்கு இதில் லிமிட்டே இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது தான். இப்போ இந்த கிச்சடி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லியை நறுக்கிட்டு நீங்கள் தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா கமகமான் இருக்கும். ஆற உங்களுக்கு கொஞ்சம் திக்காயிட்டே போகும், அதனால் நீங்கள் அணைக்கும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. இந்த கார்ன் ரவையில் செஞ்ச கிச்சடி பார்த்திங்கன்னா வாயில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடான கிச்சடி கூட ஒரு சாம்பார் இல்லைனா சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தேங்காய் சட்னி தான் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த கார்ன் ரவா கிச்சடியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.